கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் பெயரை பயன்படுத்தியும் அடாவடியாக நிதி சேகரிப்பதில் ஈடுபட்ட மதகுரு உள்ளிட்ட இருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் பெயரை பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என அறிமுகப்படுத்தி இருவரும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாண நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தபோது நிதி கொடுக்க மறுத்தவர்களை ஜனாதிபதியிடம் ஒளிப்படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கு நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருக நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மதபோதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்நிதி பயன்படுத்துவதாகவும் தெரிவித்து நிதியை சேகரித்துள்ளனர். எனினும் அதற்கான பற்று சீட்டுகள் எவற்றையும் வழங்கியிருக்கவில்லை. நிதி கொடுக்க மறுத்தவர்களை எலிக்காய்ச்சல் வந்து சாவா என்றும் அனுரவை நான் தான் யாழ்ப்பாணம் அழைத்து வந்தேன் எனவும் அனுர ஆட்களை பற்றி தெரியும் தானே எனவும் அச்சுறுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதாக வர்த்தகர்கள் கூறியுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை பாவனை அதிகரித்து வருவதாக மனநல மருத்துவர் ரூபி ரூபன் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பிரச்சனையை உன்னிப்பாக கண்காணித்து தீர்க்க வேண்டியது பெற்றோர்கள் என்றும் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் பல பள்ளி மாணவர்கள் புகையிலை மற்றும் சிகரெட்டுகளுக்கு அடிமையாகி வருகின்றனர். இதுபோன்ற பழக்கங்கள் சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மேலும் அடிமையாவதற்கு வழிவகுக்கும். இது மாணவர்களிடையே அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். அதே நேரம் மாணவர்கள் புகையிலைகளை கொள்வனவு செய்ய பணம் இல்லாத போதும் பெற்றோரிடமிருந்து திருடுதல் அல்லது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுதல் என்பன அதிகரிக்கின்றன. எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் குறித்து கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அத்துடன் புகையிலை பயன்பாட்டில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பள்ளிகள் மற்றும் கல்வி மையங்களில் ரகசிய சோதனைகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆகையால் மாணவர்கள் குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவர் ரோமி ரூபன் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி நேற்றைய தினம் 3.682 அமெரிக்க டாலராக இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதேவேளை உலக சந்தையின் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 73.27 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 76.16 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெற்பயிர் செய்கை செய்யும் விவசாயிகளுக்கு நிதி மானியத்துடன் கூடுதலாக 25,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான MOP உரத்தையும் இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு உர மானியங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும் போகத்தின் போது அரசாங்கம் 25,000 ரூபாய் உர மானியத்தையும் இலவச சிவப்பு தூள் உரத்தையும் வழங்குவதாக பிரதமர் கூறியுள்ளார். இதன்படி 2024 அக்டோபர் 1 முதல் 2025 பிப்ரவரி 1 வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உரமானியம் வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் 25,000 உரமானியம் 2 கட்டங்களாக 15,000 ரூபாய் மற்றும் 10,000 என தவணைகளாக வழங்கப்படும் என்றும் முதல் தவணை 15,000 ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கரணி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை விவசாயிகளின் உர தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பயனுள்ள அமைப்பை செயல்படுத்த அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான தற்போதைய வரி வரம்புகள் மாற்றப்பட்டால் சந்தையில் வாகனங்களின் விற்பனை விலைகளும் பாதிக்கப்படும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தற்போதுள்ள வரி விகிதங்களின் கீழ் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் மதிப்பிடப்பட்ட விலைகளை கணக்கிட முடியும் என குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் அரசாங்க வரி வீதங்களை அதிகரித்தால் வாகன விலைகளும் தானாகவே உயரும் என்று வரி வீதங்களை குறைப்பது விலைகளை குறைக்க வழிவகுக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி
தற்போது உள்ளூர் சந்தையில் ஒரு ஜப்பானிய காருக்கு விதிக்கப்படும் வரித்தொகை அதன் உற்பத்தி விலையை விட சுமார் 300 வீதமாகும். இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோகம் குறைவதனால் ஏற்படும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்குவதன் மூலம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று சங்கம் எதிர்பார்த்துள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்று கூற முடியாது எனினும் அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அதிகரிப்பு ஏற்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்தார் என்னும் அரசு ஊழியர்களின் சரியான தீர்ப்பினை அவருக்கு வழங்கியுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது நாட்டில் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குநர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏஆர் வைஸ் மார்ஷல் பந்துலகேரத் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அத்தோடு நாட்டிற்குள் சட்ட விரோதமாக தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்படும் என்றும் இந்த மாத இறுதிக்குள் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது பயன்படுத்தப்படும் தொலைபேசிகளுக்கு இது எந்த இடையூறும் ஏற்படாது என்று இயக்குநர் கூறியுள்ளார். மேலும் இந்த புதிய திட்டம் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டில் எங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2-3 நாட்களில் மின் கட்டணம் குறைக்கப்படும் என தமது அரசாங்கத்தில் எவரும் கூறவில்லை என மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின்படி மின் கட்டணத்தை குறைக்க முடியாது. நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதை விட ஒரு மின் அலகுக்கு வாரியம் அதிகம் பணத்தை செலவிடுகிறது. மின்சார கட்டணத்தை 37% அதிகரிக்க மின்சார சபை அண்மையில் முன்மொழிந்திருந்த போதிலும் கட்டணத்தை அதிகரிக்காமல் அரசாங்கம் சமாளித்து வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அண்மையில் 2024 ஆண்டிற்கான இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் தொகையை விரைவில் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு சங்கத்தின் இலங்கை போக்குவரத்து சபை இதுகுறித்த கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திலிருந்து மழையுடனான காலநிலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீச கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதி இன்றுடன் நிறைவடைய உள்ளது. அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் போதாமையினால் இன்று வரை அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி நேற்று முன்தினம் மாத்திரம் 1,15,000 மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அதில் 45,000 மெட்ரிக் டன் சிவப்பு பச்சை அரிசியும் 70,000 மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் வட்டுக்கோட்டையை சேர்ந்த 60 வயதுடையவரை உயிரிழந்துள்ளார். புத்தூரில் இருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் பலாலியிலிருந்து ஏழாலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவத்தை நடாத்திய வாகன சாரதி தப்பி சென்றுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.